இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக தரப்புல தேர்வு செஞ்சு உத்தேச வேட்பாளர் பட்டியலா நிலுவையில வச்சிருக்காங்க. இதுல முதற்கட்டமா 50 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை வர்ற 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா தனது வேட்பாளர் பட்டியலை அஷ்டமி நாள்ல வெளியிடுவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமி நாள்ல வெளியிட்டா எதிரிகள் அழிவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் தகவலாக இருக்கு. அந்த வகையில தான் வர்ற பிப்ரவரி 24ஆம் தேதி அஷ்டமி தினமாக இருக்கு. அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டமாக 50 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை அறிவிக்க இருக்காரு. இதுல முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் இவங்க 2 பேருமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் முதற்கட்டமா அறிவிக்கப்பட இருக்குன்னே சொல்லலாம். இது பற்றிய தகவல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில தெரிய வந்துள்ளதால அனைவருமே மிகுந்த உற்சாகத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. 50 தொகுதி வேட்பாளர்களை தவிர கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தும் அதிமுகவுக்கு எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடுத்த கட்டமா அறிவிக்கப்படும் சொல்லப்படுது.